கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலே கூட இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனை நோக்கி பார்ப்பதற்கு தேவனானவர் கிருபை தந்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் காத்த தேவன் வருகிற நாட்களில் நிச்சயமாய் காப்பாற்றி கரை சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவரையே நம்பியிருப்போம். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துணையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான வெட்கங்கள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே அவரே போதுமானவராய் இருந்து அப்படிப்பட்ட நிலைகள் வராதபடி காப்பாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் வசனம் 12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் என்பதாய். நம்முடைய வாழ்க்கையில கூடிய அநேக நேரங்களில் அநேக போராட்டமான காரியங்கள் நடக்கிறது. அதிலும் விசேஷமாக மனிதர்கள் நிமித்தம் கூட அநேக நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நாம் சொல்லாததை சொன்னோம் என்கிற சொல்கிறதான காரியங்கள், இப்படிப்பட்ட நிலைகள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பயணத்தில் நாம் இருந்திருப்போமே ஆனால் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் கொண்டு வருகிற தொல்லை நிமித்தம், தொந்தரவு நிமித்தம் அதிகமாய் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்போமே ஆனால் இந்த காலை வேளையிலே யார் நிமித்தம் வந்து இவ்வளவு உபத்திரம் வந்துச்சோ அவர்கள் அந்த மனிதத்தில் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றி கர்த்தர் நம்ம ஆஸ்வதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொல்லி சொன்னதே போல இம்மட்டும் நமக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம், போராடுகிற மனிதர்கள் வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நமக்கு விரோதமாய் யாரும் எழும்பாதபடி கர்த்தர் கூட இருப்பார். என்றால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்ல தேவன் எவ்வளவு விசேஷமாய் நம் மீது அன்பு வைத்து நம்மளோடு கூட இருக்கிறார் என்பது உண்மையாவே ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான். அந்த அற்புதத்தின் தேவன் தான் சொல்லிடா, உன்னோடு போராடினவர்களே தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்பதாய். இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா மனிதர்களும் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். தேவனாய் இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதே போல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சரி, நம்பினவர்கள் ஏமாத்த பொழுதும் சரி, நம்பினவர்கள் கைவிட்ட பொழுதும் சரி, எல்லா நேரமும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுடைய வலது கையை பிடித்திருக்கிறார். அவர் உங்களுடைய வலது கையை பிடித்திருப்பதினால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. மனிதர்கள் மேற்கொள்கின்ற காரியமானாலும் சரி, மனிதர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களானாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களை நடத்துவார். அதனால் எதை குறித்தும் பயப்படாதபடி தேவனே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லி தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனிதன் நிமித்தம் உபத்திரம் வந்துச்சோ, எந்த மனிதன் நிமித்தம் போராட்டங்கள் வந்துச்சோ, அதே மனிதனுக்கு முன்பாக கர்த்தரானவர் நம்முடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதபடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தயவாய் ஒருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுவலை காக்கிற தேவன், உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை என்ற பிரகாரம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க. ஒவ்வொரு கூட இருங்கப்பா. விலகினங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். இதெல்லாம் நினைத்து பிள்ளைகள் சோர்ந்து பொறிக்கிறாங்களோ அந்த சோர்வுகளை மாற்றுங்க. எல்லா மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். நாங்கள் தனிமையாக இருக்கிறோம், தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்கிற பிள்ளைகளுக்கு நீங்களே பக்கபலமாக இருந்து நானே உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாய் ஒவ்வொருவரோடு கூட பேசி ஒவ்வொருவரையும் நீங்கள் தேற்றி வழிநடத்தி தப்பு வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கட்டளை தருகிறோம். இந்த நாளுக்கு வேண்டியதான கிருபையிலே தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை சூழ்ந்திருப்பதாக ஒரு விசையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த புயலின் நிமித்தமும் இந்த மழை நிமித்தமும் யாருக்கு எந்த பாதிப்பு வராதபடி அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு என் தேவன் தாங்க. விலகினங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க.
பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆசீர்வாதம் உண்டாவதுக்கு உதவி செய்யுங்க. நினைத்த காரியங்கள் கைகூடி வர பண்ணுங்க. ஏமாற்றங்கள் தோல்விகளை மாற்றுங்க. கூடவே இருந்து கரம் பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.